ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் முதலாவது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து ஒவ்வொரு முறை உம்மை ஆராதிக்கும் போதும், உடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போதும், எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உட்கார்ந்திருக்கும் போதும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுகிறீரப்பா. உடைய வசனத்தை அனுப்புகிறீர், வசனத்தினால் இடைகட்டுகிறீர், வசனத்தினால் எங்களை இருதயத்துக்குள்ளே ஊடுருவுகிறீர், எங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான காரியங்களை உங்களுடைய வசனத்தின் மூலமாக உண்டாக்கி கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வசனம், நித்திய ஜீவ வசனம் எங்களுக்குள்ளே கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே நாம் எபேசியர் 4:30 தான் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த வசனங்களை நாம் கொடுப்பதற்கு சில நேரங்களில் கர்த்தர் குறிப்பிட்ட சில காரியங்களை நமக்கு உணர்த்துவார். காலை வேளையில் காத்திருக்கும் போது சில நாட்களிலே சில வசனங்கள், அதாவது சில குறிப்பிட்ட காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார், பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் நாம் ஒரு செய்தியாக பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ இந்த குறிப்பிட்ட காரியம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், அதிலும் தேவனை துக்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு உணர்வு ஒன்று கொடுக்கப்பட்டது. அதை தான் தியானிக்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட இன்னைக்கு இடைப்பட போகிறார். எபேசியர் 4:30 சொல்லுது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துதல்னா என்ன? முதல்ல எப்படி நம்ம துக்கப்படுத்துகிறோம்? அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை, அவர் தான் நடத்தி கொண்டு வருகிறார். தேவ ஆவியை பெற்ற மனுஷர்கள் இருந்தார்கள். ஆனால் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டார்னா இல்லை. குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் அந்த ஆவியானவர் அப்பொழுது அருளப்பட்டார். உதாரணமாக சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு இருக்கு. தேவ ஆவியை பெற்ற மனுஷன்னு தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை கொண்டு போனார்னு எசேக்கியேல் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு தான் அப்படி கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பரிசுத்தாவி நமக்கு வருவதற்கு ஒரு வழிவகை செய்தார். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் எல்லார் மேலேயும் ஊற்றப்படுவதற்கு பரிசுத்தாவியானவர் உள்ளே நுழைவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அவருடைய ரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழுவினபடியினாலே பரிசுத்தாவியானவர் நம்ம மேல் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்க ஆவியானவர் 4000 வருஷமாக அந்த ஜலத்திலிருந்து வெளியே வரக்கூடியதான ஒரு விஷயத்தின் மேல் இறங்கணும். இப்போ பூமி ஜலத்திலிருந்து வெளியே வருது ஆதியாகமத்தில். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரான்னு பார்த்தா எங்கேயும் இறங்கினார்னு சொல்லப்படலை. வந்து போயிட்டு இருந்திருக்கிறார். இப்போ சிம்சன் மேலே பார்த்தீங்கன்னா இறங்குவார், அப்புறம் போயிடுவார், திருப்பி இன்னொரு இடத்துல இறங்கினார்னு இருக்கும். அப்போ அந்த ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர் நம்ம மேல் இறங்குவதற்கு எங்கே அவர் பர்மனெண்ட்டாக இறங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா புறாவை நோவா வெளியே விடுறார். அந்த வசனம் தெளிவாக இருக்குது. புறாவின் உள்ளம் கால்பதிக்க இடமில்லாதபடியினாலே புறா திரும்பி வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தங்கி தாபரிக்க இடமில்லை, அப்படி உட்கார்றதுக்கு இடமில்லை, எந்த ஒரு இடமும் அதுக்கு கிடைக்கல பூமியில். அப்படி தான் பரிசுத்த ஆவியானவரும் பூமியில் இறங்குவதற்கு இடமில்லாமல் இருந்தார். அப்போ தண்ணியிலிருந்து இயேசுவானவர் வெளியே வரார் யோர்தானில். அந்த தண்ணியிலிருந்து அவர் வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். ஏன்? இப்போ அவருக்கு ஒரு சரீரம் கிடச்சிருக்கு இறங்குவதற்கு. 4000 வருஷமாக அப்படி இறங்குவதற்கு, பர்மனெண்ட்டாக அங்கே தங்கி இருப்பதற்கு ஒரு சரீரம் கிடைக்கல. போகிறதுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் தங்கி தாபரிக்கிறதுக்கு ஒரு சரீரம் கிடச்சிச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அவர் வழியாக நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே அவர் வழியாக நமக்கு எல்லாமே அருளப்பட்டது. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாராங்கிறது தான் கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். ஆனால் வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அது ஒரு ஆள் தத்துவமே கிடையாது, அது சும்மா ஒரு பவர் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஆவியானவர்னே உணர்த்தப்பட்ட வசனங்கள் உண்டு. அவர் நமக்குள்ள இறங்கி வாசம் பண்ணுகிறார்னே வசனம் சொல்லு. சத்திய ஆவியாகி அவர் உங்களிடத்துல வரும்போது அப்படின்னே இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் 16 சொல்றார். ஸோ அவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் வசனம் சொல்லுது. ஸோ இந்த ஆவியானவர் தான் இந்த இடைப்பட்ட காலம் இயேசு திரும்பி வருகிற வரைக்கும் சபையை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் நடத்துவாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார்.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா, துக்கமாக இருக்கிறாரா? இதுதான் கேள்வி. பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதான கேள்வி. இப்போ திருமணமாகி விட்டது, கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்றதான் முக்கியம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கை ஓட்டியிருப்பாங்க. ஆனால் உட்காந்து அவங்களோட தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்க, ஏதோ இருக்கும், வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஏன் ஒரு சமுதாயத்துக்காக பிரிஞ்சு போனால் இந்த கேவலமாக இருக்குமே. நான் சொல்கிறதுலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ பிரிஞ்சு போகிறதுங்கிறது ஒரு ஃபேஷன் அப்படி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்திலலாம் பிரிஞ்சு போகிறது ஒரு அவமானமாக கருதப்பட்டது. அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணோ மாப்பிள்ளையோ டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க ரொம்ப அவமானமாக கருதுனாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ, கஷ்டமோ நஷ்டமோ, எப்படியோ அவங்க சேர்ந்து இருப்பாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிடுச்சுங்க, அப்படியே ஏதோ கஷ்டம் நஷ்டம் அப்படியே ஓட்டிட்டோம் அப்படிம்பாங்க. அப்படி இருக்கிறதும் இருக்கிறது. இன்னும் சிலரை நான் பார்த்துருக்கிறேன். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசு இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கிறேன். ஒரு வயதானவரை நான் பார்த்தேன். அவர் அந்த பாட்டிமாவை தன்னுடைய மனைவியை, அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கும். அந்த கரத்தை பிடிச்சு அவர் கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள பராமரித்த அந்த விஷயத்தை நான் பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அவங்களுடைய அந்யோன்யம், சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கையும் இருக்குது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் துக்கத்தோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா, அல்லது சந்தோஷமாய் வாசம் பண்ணுகிறாரா? அதுதான் கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இல்லைங்கிற பேச்சே கிடையாது. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபைக்குள்ளே இருப்பார், நடத்துவார். அவர் எப்படி நடத்துறாருங்கிறதா கேள்வி. இங்கே வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் அங்கேயே சொல்லப்படுது. மேலே ஒரு விஷயம் இருக்குது, கீழே ஒரு விஷயம் இருக்குது. 29ஆம் வசனம் 31ஆம் வசனம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த வசனம் வருது. 29ஆம் வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இதை கேட்ட உடனே நமக்கு அப்பா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சந்தோஷமாக தான்ப்பா இருக்கிறாரு. என் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையும் வந்ததில்லை அப்படின்றாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றேன்னு சொல்கிற எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அந்த கெட்ட வார்த்தை திடீர்னு வந்துடுது. அல்லது சரமாரியாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்களும் கெட்ட வார்த்தையை நிறைய பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சிலர்லாம் அக்கேஷனாக, அதாவது ரொம்ப கோவப்பட்டுட்டா அவங்க சொல்லுவாங்க, நானும் எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேங்க, அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இல்லாமல் வெளியே வராது பாருங்களேன். வசனம் அப்படி தானே சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எங்கேயோ ஒரு மூலையில் அந்த கெட்ட வார்த்தை இருந்துச்சு, அது வெளியே வந்துச்சு. அதே இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார். கெட்ட வார்த்தை இருக்கிற அதே இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் பேசணும்னு நினைக்கலைங்க, ஒரு கோவத்தில் ஏதோ ஒன்று ஆத்திரத்தில் ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே கெட்ட வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே சொல்கிற கெட்ட வார்த்தை அது இல்லை பாருங்களேன். இதுவே நமக்கு இதுதான் நம்ம கெட்ட வார்த்தைங்கிறோம். இந்த லெவலுக்கே நமக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, நான் பரிசுத்தவான், என் வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரல, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு பரிசுத்தவானை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் பேசுகிற வார்த்தையை சொன்னபோது, இந்த வார்த்தையை அவர் பேசிட்டாருங்க அப்படின்னு சொன்னபோது, கூட இருந்தால் அத்தனை பேரும் சொன்னாங்க, அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராதுங்க, சான்ஸே இல்லை, நாங்கள் அவர் கூட இத்தனை வருஷம் இருக்கிறாங்க. இதுதான் சாட்சி, கெட்ட வார்த்தை. சரி, இப்போ நம்ம சொல்லலை. ஆனால் இங்கே சொல்கிற கெட்ட வார்த்தை என்ன? அதே வசனம் சொல்லுது பாருங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி பேசுங்கள் அப்படின்னு இருக்கு. நல்ல வார்த்தை எது, கெட்ட வார்த்தை எது அப்படின்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுறது மட்டும்தான் நல்ல வார்த்தை. பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாமல் பேசக்கூடிய எல்லாமே கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது. நீங்க பேசக்கூடிய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணுமா, பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும், அதுவும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறீங்களான்னு தான் கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நாங்கள் குடும்பமாக உட்காந்து எல்லாரும் சில காரியங்கள்லாம் பேசுவாங்க. அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது உலக பிரகாரமாக இருக்கும், கிரிக்கெட்டை பற்றி இருக்கும், சினிமாவை பற்றி இருக்கும், அரசியலை பற்றி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து துக்கப்படுகிறார். ஏன் துக்கப்படுகிறார்னா, இந்த வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. எப்படிப்பட்ட பவர்? ஜீவனும் மரணமும் எல்லாம் அதில் தான் இருக்கு. ஆண்டவர் எதில் பவர் கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்போ நம்ம சொல்லணும், அந்த நாமத்தை உச்சரிக்கணும் பாருங்களேன். அதை உச்சரிக்கிறதுனா அந்த வாயில் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, ரட்சிப்பு எப்படி உண்டாகுது நீங்கள் நினைக்கிறீங்க? வசனம் சொல்லுது, இருதயத்தினால் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும். அப்போ நம்ம வாயின் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த பவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். சரமாரியாக உட்காந்து ஜாலியாக பேசலாம், தப்பு கிடையாது. அது கெட்ட வார்த்தைன்னு கிடையாது உலக பிரகாரமாக. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அதுதான் கெட்ட வார்த்தை. ஏன்? அப்போ உலக பிரகாரமாக பேசுகிற கெட்ட வார்த்தை என்ன? அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்களே, வந்த பிறகு உங்ககிட்ட அப்படி ஒன்று இருக்கவே கூடாது. டிஃபால்ட்டாக அப்படி ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படி இன்னும் இருக்குன்னா உங்கள் ரட்சிப்புலேயே இன்னும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல நான் அர்ஜென்ட்டாக நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், ஒரு ஆத்தத்தில் பேசிட்டேன்னா இன்னும் ரட்சிப்பு பூரணப்படல, உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். நான் பேசுறது அந்த லெவல் இல்லை, நான் 2வது லெவலுக்கு வரேன், முதல் லெவல்ல இருந்து. 2வது லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாமல் எதை பேசினாலும் அது கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது. அதன் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். நான் இப்பொழுது விசுவாசிகளை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை, நான் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். விசுவாசிகள் வீடுகளில் நம்ம உட்காந்து எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானதை பேசுகிறோமா, இல்லை துக்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோமா? ஏதாவது அத்தியாவசியமாக பேசுறது வேற. நீங்கள் என்ன சாப்பாடு இன்னைக்கு செய்யட்டும், பிள்ளைங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டியாச்சா, என்ன படிக்கிறாங்க, என்னப்பா படிக்கிற, இதெல்லாம் நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குதா? அப்போ இதெல்லாமே நம்ம பேசுகிறோமே, அதை கேட்கல ஆண்டவர். இது தவிர்த்து உட்காந்து ஒன்று தேவையில்லாமல் ஒன்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம், கதை பேசிக்கிட்டு இருப்போம்ல, தேவனை தேடாதபடிக்கு உட்காந்துக்கிட்டு வேற எதையோ பற்றி புரோஜனம் அல்லாதவைக்கு காரியம் இருக்கும். அதான் இங்கே வசனம் சொல்லுது, கேட்கிறவர்களுக்கு புரோஜனமாக இருக்கும்படி. எது புரோஜனம் இப்போ, எது புரோஜனம் இல்லை அப்படின்னு பார்க்கணும். சும்மா தாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது புரோஜனம் இல்லை. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பக்தி விருத்தி இருக்கணும். ஒரு சில ஊழியர்களாக பிரயாணம் பண்ணுவோம். பிரயாணம் பண்ணும்போது அந்த பிரயாணத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன், ஒரு சிலரோட பிரயாணம் பண்ணும்போது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் எதுவுமே இருக்காது. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அரட்டையாக இருக்கும், இன்னொரு ஊழியரை பற்றின குறையாக இருக்கும், இல்லை இன்னொரு ஊழியத்தை பற்றின குறையாக இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். ஆனால் ஒரு சிலரோட பிரயாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் வசனத்தை பற்றி இருக்கும், வசனத்துடைய ஆழங்கள் பற்றி இருக்கும். எங்களுக்கு அந்த நேரமே பத்தாது. அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம்னா போனதே தெரியாது. தேவனுக்கு ஏதுவாக, பக்தி விருத்திக்கு ஏதுவாக இன்றைக்கி நம்முடைய சம்பாஷணைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் இந்த வசனத்தில் பேச 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வசனத்தை குறித்து அதிகமாக பேச 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 உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் வசனத்தை அதிகமாக பேச பேச உங்கள் வசனத்துக்குள்ளே ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். ரெவலேஷன், ரேமான்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு வரும். இதெல்லாம் இந்த பிராக்டிஸில் வரதான், சடனாக வர்றது கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடியதான வல்லமைகள் வெளிப்படும். இன்னைக்கு பல ஊழியர்கள் சேர்ந்தோம்னா, பல விசுவாசிகள் சேர்ந்தோம்னா, சேர்றதே எதுக்கு? அரட்டை அடிக்கிறதுக்கு தான், ஜாலியாக இருக்கிறதுக்கு தான், கிண்டல் பண்ணுறதுக்கு தான். நான் எப்பவும் சொல்லுவேன், உன்னை ஒருத்தர் தேடி வராங்க, உன் கூட வந்து உக்காந்தா கொஞ்ச நேரம் போர் அடிக்காது, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா நீ அதை சந்தோஷமாக எடுக்கக்கூடாது. நீ ராங்காக வெளிப்பட்டிருக்கிற மக்களுக்கு உன்னை ஒரு ஜோக்கர் ஆக்கியிருக்கிறாங்க, அல்லது உன்னை ஒரு என்டர்டைனர் ஆக்கியிருக்கிறாங்க. உன் கூட உட்காந்தா ஜாலியாக இருக்கும், உன்னை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் கூட கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா அப்படியே ஏதாவது கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, டைம் போனதே தெரிலங்க, 1 மணி நேரம் போனதே தெரிலன்னு நீ சந்தோஷப்படாத. உன்னை என்டர்டைனர் ஆக்கியிருக்கிறாங்க, அல்லது உன்னை ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த மனுஷனோட இப்படி உட்காந்தோம்னா 2 வார்த்தை கிடைக்கும், அல்லது அவங்க கூட உட்காந்தோம்னா ஏதாவது ஒன்று பேசுவோம்ல, ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும், அல்லது அந்த மனுஷன் கூட உட்காந்து பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஆவியானவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறார்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் உன்னை தேடி வருவார்கள். அதற்கு பிறகு ஏன் உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாது, என்டர்டெய்னிங்காக ஒன்றுமே இருக்காது, ஒன்லி ரெவலேஷனாக இருக்கும், ஒன்றி தேவனுடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் வெளிப்படும் போது உன்னை தேடி வருகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். சாலமோன் இடத்திலிருந்து ஞானம் வெளிப்பட்ட போது ஞானம் விரும்பினவர்கள் அவனை தேடி வந்தார்கள். உன்னிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது வார்த்தை விரும்புகிறவர்களை தேடி வருவார்கள். ஒரு காலத்தில் உட்காந்து காலேஜுக்கெல்லாம் போகும்போது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சில பாடல்களை பாடிக்கொண்டு பஸ்ஸை அடித்து கொண்டு போகும்போது அதுக்கு ஒரு க்ரௌடு இருக்கும். அந்த க்ரௌடு நம்ம ஒரு நாள் போவாட்டி மறுநாள் மிஸ் பண்ணேம்பாங்க, நேற்று நீ வரவே இல்லை, பஸ்ஸே போர் அடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் நிறுத்தி விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வரும்போது அவ்வளோ பெரிய க்ரௌடு வராது. ஆனால் ஒரு சிலர், ஒரு 2 பேர் 3 பேர் உன்னிடத்தில் உட்கார்ந்துருப்பார்கள். நாங்கள் வேதத்தை ஆராய ஆரம்பித்த காலகட்டத்தில், நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்பதாக சொல்கிறேன், ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷன் வேதத்தை போதிப்பார். அவர் நாங்கள் இருந்த இடத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்தார். அப்பொழுதெல்லாம் எங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் வசதி வாய்ப்புகள் கிடையாது. அந்த வாயின் வார்த்தைகளை கேட்பதற்கு மாலை வேளைகளில் புறப்பட்டு ஓடுவோம். நானும் நண்பர்களும் புறப்பட்டு போய் அவர் பாதத்தில் உட்கார்ந்துருப்போம். அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார், திருப்பி வருவோம். போகும்போதும் வரும்போதும் செலவுகள் நிறைய ஆகும், பெட்ரோல் செலவு எல்லாம் நிறைய ஆகும். ஆனால் அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட்டதே கிடையாது. அந்த கர்த்தருடைய வார்த்தை, உன்னுடைய வார்த்தை இருக்குமானால் எவ்வளவு தூரத்திலிருந்து ஜனங்கள் தேடி வருவார்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். உன்னை ஜனங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தில் ஐடென்டிஃபை பண்ணணும். கர்த்தர் தான் உன் விசிட்டிங் கார்டாக இருக்கணும். உன் வாயின் வார்த்தைக்கு ஜனங்க வரணும், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ஸுக்கு வரணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ மகிமையை உணர்ந்து வரணும். அப்படி உட்காந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவராக உன் பாதத்தில் அவங்க உட்காரணும். இதை விட்டுட்டு இன்னைக்கு ஜனங்க எப்படி உன்னை தேடி வராங்கன்னு கொஞ்சம் பாருங்க. காசுக்கு வரவன் காணாமல் போயிடுவான், உங்ககிட்ட உட்காந்து அரட்டை அடிக்க வர்றவனால ஒரு பிரயோஜனம் இல்லை.
உங்கள்கிட்ட உட்காந்தா ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே சொல்லுவோம், உங்கள்கிட்ட உட்காந்தா நல்ல ஃபீலிங்காக இருக்குமா, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, ஒரு நாள் காணாமல் போயிடும். ஆனால் உன்னிடத்தில் வசனத்துக்கு வருகிறவர்கள் உனக்கும் அது பிரயோஜனம் உண்டாக்கும், அவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக்கும். அதான் வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா பேட் வேர்ட்ஸ் அல்ல, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத வார்த்தைகள். எதிரில் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான்னா அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதா வார்த்தை நம்ம பேசணும். அவனுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னா உங்கள்கிட்ட உட்காந்து வேஸ்ட்டு. நான் சொல்கிறேன், இப்படி பேச 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 அவனுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளிப்பாடு வரும். நீங்களே யோசிப்பீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் யோசிச்சது இல்லையே, பேசினது இல்லையேன்னு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தொடங்குகிற ஊற்று. அந்த ஊற்று நாலா பக்கமும் பாயும். அந்த தண்ணிக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை வரணும். இது முதலாவதாக சொல்றாரு. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகளுக்குள்ள இது அதிகப்படியாய் காணப்படுகிறது. சபையில கூட போதனைகள் கொடுக்கும்போது ஜனங்களுக்கு நம்ம எப்படி போதனை கொடுக்கிறோம்னு பார்க்கணும். அந்த போதனை என்ன விதமா இருக்குன்னு பார்க்கணும். அந்த போதனையினுடைய விதம் அவனுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான் இருக்கணுமே ஒழிய ஒரு நாளும் அவனை என்டர்டெயின் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில ஊழியர்களை நான் பின்பற்றினேன். அவர்களை நான் ஆரம்பத்தில் பார்த்துருக்கிறேன், 30 வருஷத்துக்கு கிட்ட பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படிம்பாங்க மினிஸ்ட்ரியில், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் கொஞ்சம் இருக்கும், கூட ஒரு சின்ன கதை இருக்கும், அப்படியே ஒரு சின்ன ஜோக்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அப்படி பேக்கேஜாக அவங்க கொண்டு வரும்போது ஒரு என்டர்டெயின் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனால் இது எனக்கு அப்பொழுது சரி என்று பட்டது. என்னுடைய ஊழியங்களிலும் அப்படித்தான் வெளிப்பட்டது. ஆனால் போக 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 பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகளை படித்துக்கொண்டே வரும்போது சில காரியங்களை உணர்த்த தொடங்கினார். அதாவது வசனம் ஆவியானவர் அங்கே கொடுக்கிறது. நடுவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஜோக்ஸு, கொண்டு வரக்கூடியதான உங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் மாம்சம் கொடுக்கக்கூடியது. ஆவியும் மாம்சமும் சேர்ந்து அங்கே வராது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய 100% கண்ட்ரோலுக்கு கீழே மெசேஜ் இல்லை. அந்த இடத்துல கூட கொஞ்சம் என்ன வருது, உங்கள் மாம்சமும் கலக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, க்ரௌடை நம்ம என்டர்டெயினாக வச்சுக்க விரும்புகிறோம், அல்லது க்ரௌடை நம்ம பக்கம் திருப்ப விரும்புகிறோம், அல்லது க்ரௌட் நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நடுவில் கொஞ்சம் காரியங்களே அவங்கள ஐஸ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஸ் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அப்படியே நம்ம பக்கம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு சில காரியங்கள்லாம் சொல்லி சொல்லி கொண்டாடுவோம். இது ஒரு ஒரு காலகட்டத்தில் சரி, ஒரு காலகட்டத்தில் இது சரியாகத்தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஆவியானவர் உணர்த்தினார், ஆவியானவர் பேசுகிறதற்கும் நீ பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் தான் ஆவியானவர் பேசினார். நடுவில் நீ உன்னோட சுயத்தை கலக்கிற, ஏன்னா ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. இப்போ அவங்க சிரிச்சிட்டாங்க, அவங்க கொஞ்சம் சந்தோஷமாயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஜோக்கை போடுவோம், ஏன்னா அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் பிரசங்கியார்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஸோ அப்போ அவங்க தூக்கி போடும்போது உடனே அவங்க இன்னும் ஜாலியாகி என்டர்டெயின். நீங்கள் கடைசியாக முடிச்சுட்டு போகும்போது கேளுங்களேன், முடிச்சுட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு மெசேஜ் அப்படின்னா, ஐயோ அவர் பயங்கர ஜோக்காக பேசுகிறாருங்க. அவர் ஒரு ஜோக் சொன்னார் பாருங்க. நான் ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி பேசின போது ஒருத்தர் சமீபத்தில் மீட் பண்ணேன். அவர் சொன்னார், அதில் ஒரு ஜோக் சொன்னீங்க பாருங்க, அது இன்னும் என்னால் மறக்க முடியாதுன்னாரு. நான் நினச்சேன் என்னுடைய மெசேஜ் அது ஃபெயிலியர். ஜோக் ஞாபகத்தில் இருக்கக்கூடாது, ஆவியானவர் என்னை உணர்த்தினாரு, என்னை குத்தினாரு, அன்னைக்கு நான் மனம் திரும்பினேன், அதிக இருதயத்துக்குள்ள இன்னைய வரைக்கும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்குன்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா அந்த மெசேஜ் சக்சஸ். இதுதான் பரிசுத்த ஆவியை பக்தி விருத்திக்கு எதுவாக பேசுறது. நம்ம பல நேரங்களில் இந்த மாம்சத்தை கலந்துடுறோம் உள்ள, ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக, ஜனங்களை அட்டென்ஷனில் கொண்டு வரதுக்காக, க்ரௌடை நம்ம என்டர்டெயினாக வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். ஒரு பீரியடில் ஆண்டவர் சொன்னார், இதை செய்யாத, இதை செய்யவே செய்யாத, இதை செஞ்சினா ஓ மாம்சமும் என் ஆவியும் போராட ஆரம்பிக்குது. ஆவி போயிட்டே இருக்கும்போது நடுவில் மாம்சம் வந்துடுது. ஜனங்க, நீ நினைக்கிற ஜனங்க அட்டென்டிவாக இருக்காங்கன்னு, ஜனங்க ஏன் அட்டென்ஷன்லேருந்து ஓ அட்டென்ஷனுக்கு போயிட்டாங்க. இது ரொம்ப யோசித்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் சொல்கிறேன், நீங்கள் பேசிக்கொண்டே இருங்க, பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த ஜோக்கும் சொல்லவே வேண்டாம், நீங்கள் எந்த விதமான கதை கூட சொல்ல வேண்டாம். ஆனால் உன்னை நோக்கி க்ரௌட் 100% அட்டென்ஷன்லேயே உட்கார்ந்துருக்கும். அந்த அட்டென்ஷனை கொண்டு வந்தது நீங்கள் அல்ல, உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர். உன் பக்கம் அப்படியே 100% உட்கார வச்சிருப்பாரு. அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. அப்படித்தான் இயேசுவானவர் உட்கார வச்சார். 3 நாள் உட்கார வச்சிருக்கிறார் பாருங்களேன் ஒரு க்ரௌடை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வைக்கிறார் பாருங்களேன் ஒரு க்ரௌடை. அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யல, அடையாளத்தையும் செய்யல. நீங்கள் யோசிச்சு பாருங்க,
அந்த மலைப்பிரசங்கத்தில் என்ன அற்புத அடையாளம் நடந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஜனங்க அட்டன்டிவாக உட்காந்துருக்கான் பாருங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒருத்தன் உட்காந்து கேட்குறான்னா அப்போ அந்த வேர்டு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அப்படி நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி பேசும்போது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளிருந்து பேசும்போது, உன் மாம்சம் கலக்காம 100% வாயின் வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது அது ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே நேரடியாய் போகும். அதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. இதோட கூட எப்போ நீங்கள் உங்கள் மாம்சத்தை கலக்குறீங்களோ அது கெட்ட வார்த்தை. அந்த இப்போ நீங்கள் பாருங்கள், சிலருடைய ஃபுட்டுக்கும் நம்ம ஃபுட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரிட்டிஷர்ஸோட ஃபுட்டை பாருங்கள், அப்படியே பொட்டேட்டோவை மேஷாக அப்படியே வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. அதோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், சில மசாலாவை கலப்போம், போட்டு அப்படி வாசனை போட்டு, ஏன்னா அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திரம் இல்லையா? இந்த நம்ம அந்தந்த ஏற்ற மாதிரி, கிரேக்கனுக்கு ஏற்ற மாதிரி, யூதனுக்கு ஏற்ற மாதிரி இப்படிலாம் மாத்திரம்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த வார்த்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றுவார். நீங்கள் மாற்ற வேண்டாம், அவரே மாற்றுவார். அந்த வார்த்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகும். உட்காந்துருக்கணும் 50 பேர்னா 50 பேருக்கும் அந்த வார்த்தை 50 விதமாய் போகும். 5000 பேர்னா 5000 பேருக்கும் 5000 விதமாய் போகும். அதை செய்ய பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த க்ரௌடு மொத்தத்தையும் நீங்கள் ஆதாயம் பண்ணணும்னா, கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும்னா, முதல்ல நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்து பேசணும். 100% கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா 100% க்ரௌட் ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இருக்கும். உன் வாயின் வார்த்தைகள் ஒன்றும் கெட்ட வார்த்தையாக இருக்காது. அத்தனையும் பக்தி விருத்திக்கு, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையாக இருக்கும். அதை தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இப்போ ரெண்டாவது அங்கே என்ன சொல்கிறாரு? கசப்பும் கலகமும் தூஷணம். இன்றைக்கி கடைசி காலத்தில் சபைகள் பல நேரங்களில் அது சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் ஆவிக்குரிய சபைகளை இன்றைக்கி உடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே ஆவிக்குரிய சபைகள் உடைந்து போகிறது. உடைஞ்சு போகிறது கூட பிரச்சனை இல்லை. அதாவது சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்னு இருக்க. அப்படி உடஞ்சி சபை பலுகி பெருகி வந்தால் கூட பரவாயில்லை, அது கூட பிரச்சனை இல்லை பாருங்களேன். ஆனால் அப்படி நடக்கும்போது அங்கே கலகம் உண்டாகுது. அந்த கலகத்தில் உள்ளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த கலகத்தை அடக்குவதற்கு புறஜாதியார் உள்ளே வருகிறார்கள். புறஜாதியார் உள்ளே வந்து அந்த சமாதானத்தை கொண்டு வராங்க. பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த உங்களால் முடியலன்னா இருக்கிறவங்களே லீஸ்டான ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிட்டு அவனை நீங்கள் அந்த வழக்குக்கு கொண்டு வாங்க. அது கூட எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அவமானப்படத்தக்கதாக சொல்கிறேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி சபைகள் கலகங்களால் நிறைந்திருக்கிறது. எப்படி பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமாக இருப்பார் சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சபைன்னு சொல்கிறோம், ஆவிக்குரிய சபைகள்னு சொல்கிறோம். இன்றைக்கி அந்த சபைகளுக்குள்ளே கலகம், தூஷணம், அந்த சபை இந்த வசனத்தில் சொல்கிற அத்தனையும் இங்கே இருக்குது. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல். கடந்த 10 வருஷத்தில் சென்னையில் நிறைய சபைகளை பார்க்கிறேன். நான் தமிழ்நாடு முழுக்க பல சபைகளை குறித்து கேள்விப்படுகிறேன். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. சபைகள் அங்கே இருக்கக்கூடியதான அந்த குரூப்பாக நான் கேபாவை சார்ந்தவன் என்றும், நான் பவுலை சார்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் என்று அன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ இன்னைக்கு அதே பிரச்சனை சபைகளுக்குள்ள அதே மாதிரி கூக்குரல், தூஷணம், கேவலமான வார்த்தைகள். இவர்களெல்லாம் தேவ மனுஷர்களா என்றால் நான் சொல்லுவேன், தேவ மனுஷர்கள் அல்ல. தேவனுடைய மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். தேவனுடைய மனுஷன் தேவ சமூகத்தில் ஒப்படைத்து விட்டு ஆண்டவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லுவான். இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க. அது யார் சைடு தப்பு, யார் சைடு சரியில்லை, அதெல்லாம் நமக்கு ரெண்டாவது, அது ஆண்டவர் பார்த்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற சபையில் ஒரு கூக்குரல், பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய சபையில் தூஷணம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபையில் கலகம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபையில் கோபம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய சபையில் கசப்பு. அப்படி இருந்தால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சபை எப்படி இருக்குதோ அப்படித்தான் அந்த வீடும் இருக்கும். சபையினுடைய அபிஷேகம் அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் வீட்லையும் இருக்கும். சபை கூக்குரல் இட்டா விசுவாசி வீட்லையும் கூக்குரல் இருக்கும். சபையில் ஒரு கசப்பு இருந்தால் விசுவாசி வீட்லையும் இருக்கு. ஏன்? இந்த அபிஷேகத்தோடு தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு அவங்க வீட்டுக்கு போனால் பரிசுத்தாவின் நிறைவு இருக்கும். நீ கசப்பையும் கூக்குரலையும் கோபத்தையும் மூர்க்கத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ள போராட்டத்தை நீங்கள் கொண்டாந்துட்டீங்கன்னா அதே அபிஷேகத்தோடு வீட்டுக்கும் போவாங்க. நான் சொல்லுகிறது குறிப்பிட்ட எந்த சபையும் அல்ல, அநேக சபைகள் இப்பொழுது அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார். ஒரு காலத்தில் அந்த சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி 1000 கணக்கான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்த சபைகள். எத்தனையோ சபைகள் இப்படிப்பட்டவர்களாலே துண்டு துண்டாகி சபைகளுக்குள்ளே தேவையற்ற காரியங்கள் நடந்து சபைகளுக்குள்ளே ஜனங்களை சமாதானப்படுத்துவதற்கு புறஜாதியார் உள்ளே வந்து, இது பரிசுத்த ஆவி விரும்பக்கூடிய காரியம் இல்லை. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சபையில் அந்நிய காரியம் நடந்துருச்சுன்னா அதற்கான விலை அதிகம் கொடுக்கப்பட வேண்டி இருக்கும்.
இன்றைக்கி நிறைய பேர் அதை உணர மாட்டேங்கிறாங்க. ஏதோ இப்போ பிரச்சனை சரியாயிரும் அப்புறமா பின்னாடி இல்லை, இதுக்கான விலையை நாம் கொடுக்க வேண்டி வரும். நம்ம நிறைய பைபிளில் இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணியாச்சு, அதோடு முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு கிரயத்தை கர்த்தர் செலுத்த வைப்பார். எல்லாத்துக்கும் உண்டு, தாவீதுக்கும் உண்டு, அது மோசேக்கும் உண்டு, அது ஆரோனுக்கும் உண்டு, அத்தனை பேருக்கும் உண்டு. அவர்கள் செய்ததுக்கு ஒரு கிரயத்தை கர்த்தர் செலுத்த வைப்பார். அந்த 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 கிரயத்தை செலுத்த வைப்பாருங்கிற பயம் இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்கும். உங்களை அழைத்த பரிசுத்த ஆவியை, உங்களை அபிஷேகித்த பரிசுத்த ஆவியை, உங்களை நடத்தின பரிசுத்த ஆவியானவரை, இன்னும் சொல்ல போனால் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தயவு செய்து இப்படிப்பட்ட செய்கைகளினாலே துக்கப்படுத்தாதிருங்கள். உங்கள் வீடுகளிலே கூக்குரல் இடாதிருப்பதாக, கணவன் மனைவிக்குள்ளே கூக்குரல் வராதிருப்பதாக. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றோன்னு சொல்றவங்களுக்குள்ள அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சண்டைக்கு தீவிரித்தல், கூக்குரல். இன்னைக்கு வீடுகளுக்குள்ளே எப்படி சபைகளுக்குள்ளே உட்காந்து ஒன்று ஆராதிக்கிறீங்க? உங்கள் நிமித்தம் ஒரு செத்த நீங்க அப்படிப்பட்ட ஒரு கூக்குரலோடு கூட, ஒரு கசப்போடு கூட, ஒரு மூர்க்கத்தோடு கூட, ஒரு சமாதானம் இல்லாமல் சபைக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு செத்த நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறவங்க. சபைக்குள்ளே ஒப்புரவாகி சபை என்பது சரிப்படுத்துகிற இடமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்த வண்ணமாக திரும்பி போகிறாங்க. கணவன் மனைவியும் பிரச்சனையோட சபைக்கு வராங்க, சபையில் அது சால்வ் ஆகணும் இல்லையா? சால்வ் ஆகாமல் அதே பிரச்சனையோட திரும்பி போய் ஒரு வாரம் கசப்போடு இருக்கிறாங்க. அடுத்த வாரம் வராங்க, அடுத்த வாரமும் சரியாகலை, அடுத்த 2 வாரம் கசப்போடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்ப பிரிவினைக்கு நேராக போகும். எப்பவுமே வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே சரி ஆயிரணும். கணவனுக்கு மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அது வீட்டுக்குள்ளே இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே எல்லாம் பரிசுத்த ஆவி துக்கப்படுவார். உங்களுக்குள்ளே இருக்கிறார். தயவு செய்து உட்கார்ந்து 2 பேரும் பேசுங்க. சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் வராதிருப்பதாக, சபைக்குள்ளே கூக்குரல் தூஷணமான காரியங்கள் வராதிருப்பதாக. முதலாவது, பரிசுத்த ஆவியை நம்ம எதனால் துக்கப்படுத்துகிறோம்? புரோஜனமற்ற வார்த்தைகளை பேசுகிறதுனாலே. புரோஜனமற்ற வார்த்தைகளை மட்டும் இல்லை, தூஷணம், கூக்குரல், இது போன்ற சம்பவங்களாலே பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறோம். 2வது, தேவனை நாம் எப்படி துக்கப்படுத்துகிறோம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. இங்க கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரு? சவுலை ராஜாவாக்கி இருக்கிறார். அவரே அப்புறம் சொல்றாரு, அவனை ராஜாவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படிங்கிறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். யாரு? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை பார்த்து கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இவனை ஏன் தான் நான் அபிஷேகம் பண்ணேனோ? இன்னைக்கும் இதே நிலைமை அநேகருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் இருக்கிறாங்க. அது ஊழியமாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த வேலையாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. எங்கேயோ இருந்த உண்மை கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. சாமுவேல் சொல்றாரு சவுலை பார்த்து, நீர் எங்க இருந்து தெரியுமா? உன்னை ஆண்டவர் கழுதைக்கு பின்னாடி இருந்த உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சாரேன்னு சொல்றாரு. எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் இவனை ராஜாவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். இன்னைக்கு அநேக ஊழியங்கள், ஊழியர்கள், விசுவாசிகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணதற்காக மனஸ்தாபப்படுகிறார். ஏன்? இங்கே நடந்த சம்பவம் என்ன? சவுல் விஷயத்தில் நடந்தது என்ன? சவுல் 2 முக்கியமான காரியங்களில் ஏற்கனவே ஒரு தடவை அவர் சாமுவேல் வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுலேயே சாமுவேலுக்கும் சவுலுக்கும் பிரச்சனை ஆகிருச்சு. அங்கேயே கர்த்தரும் ராஜ்யபாரத்தை நிலைநிற்க பண்ண மாட்டார்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் இப்போ 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சவுல் அமலேக்கியருடைய ஆடு மாடுகள் மேலே அவர் ஆசைப்பட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இது ஒரு வகையான பொருளாசை. கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார். ஒன்றும் இல்லாமல் ஒரு கழுதையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி, சரி பணக்கார வீடாகவே இருக்கட்டும், ஒரு பணக்கார ஃபேமிலி, ஏன்னா கழுதை வச்சுருந்தா அவங்க பணக்காரங்க அன்னைக்கு. அப்படி ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் ராஜாவாக மாற்றுறாரு. அப்படி ராஜாவாக்கின பிறகு ஒரு ஆடு மாடு மேலே பொருளாசை, இது ஒரு வகையான பொருளாசை. அதனால தான் இங்கே அவர் சொல்கிறாரு 22வது வசனத்தில் சாமுவேல் சொல்கிறாரு, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறோமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது.
வசனம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. இன்றைக்கி ஊழியத்துக்காரனுக்கோ இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், கர்த்தர் ஒன்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவினாலையும் ஊழியத்துக்கு ஒன்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீயும் ராஜாவாக ஆசாரனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். உன்னையும் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்றைக்கி எத்தனை ஆடு மாடுகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ வைத்து கொண்டிருக்கிறாய். எத்தனை காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லக்கூடியதை நீ வைத்துக்கிட்டு இருக்கிறாய். கர்த்தர் உலகத்தை வெறுக்க சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அதுதான். ஆனால் இன்றைக்கி நம்ம நித்திய ஜீவனுக்கு பின்னாடி, கர்த்தருக்கு பின்னாடி போயிட்டுருக்கிறோமா? இல்லை அந்த வாலிபன் ஒருத்தன் வந்து மிகுந்த பொருளாசை உடையவன, பொருள் இருக்கிறவனா இருந்தபடினாலே துக்கத்தோடு கூட திரும்பி போனான்னு இருக்குது. அந்த நிலையில் இருக்கிறோமா? இன்றைக்கி ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளுக்காக இருக்கட்டும், இந்த கடைசி காலத்தில் இந்த பொருளாசை, தற்பெருமை இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது வாழ்க்கைக்கு பொருள் தேவை. பொருள் தேவை இல்லைன்னே கிடையாது. எந்த ஒரு விஷயம் அதுவாக இருக்கும் போது ஓகே, அது ஆசையாக மாறும்போது பிரச்சனை. சாப்பாடு வாழ்க்கைக்கு தேவை, அது பிரச்சனையே இல்லை. அது பெருந்திண்டியாய் மாறும்போது பாவமாக மாறுகிறது. பொருள் தப்பே கிடையாது, பொருள் தேவை. பொருள் ஆசை வரும்போது தான் பிரச்சனையாகுது. அப்படி தான் ஆண்டவர் சொல்றார், பொருள் ஆசை அப்படிங்கிறார். இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான, ஊழியத்துக்கு தேவையான காரியத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒரு தப்பும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் எல்லாம் அந்த ஒரு காரியத்தை ஆசைப்பட்டுட்டு அதை வாங்கியே ஆகணும், அது இருந்தால் தான் நான் செய்வேன், அது இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன், அது இருந்தால் தான் நான் ஊழியம் பண்ணுவேன், இது இல்லாட்டி நான் ஊழியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பொருளாசையில் போய் நிற்கிறது. வீட்டுக்கு தேவையானதை வாங்கிறது தப்பு இல்லை. ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான காரியம் இருக்குது, உங்கள் வீட்டில் வந்தால் ஒரு உட்கார வைக்கிறதுக்கு சேர் தேவைப்படுது, அல்லது ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த குவாலிட்டியில் இப்படித்தான் வாங்குவேன், ஏன்னா நான் ராஜாவுடைய பிள்ளை, நான் இயேசுவோடைய பிள்ளை, நான் இப்படித்தான் வாங்குவேன்னு சொல்லி அதிக லக்ஸுரி, அதான் எப்பவும் சொல்லுவேன், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க, லக்ஸுரியாக பண்ணுறது தான் தப்பு. ஆண்டவர் உன்னை எளிமையாக இருக்க சொல்லியிருக்கிறார், ஏழ்மையாக இருக்க சொல்லவே இல்லை. தரித்திரமாக இருன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தரித்திரமாக இரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போய் பிச்சை எடுன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. எளிமையாக இரு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிம்பிளிசிட்டி. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது, நான் ராஜாவுடைய பிள்ளை, இயேசு ராஜாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த சிம்பிளிசிட்டியை, எளிமையை ஏழ்மையாக காட்டுறாங்க. நீ ஏன் இப்படி சாதாரணமாக இருக்கிற? நல்ல கிராண்டாக இரு. எளிமையாக இருக்கிறது தப்பே கிடையாது, எளிமையாக தான் நீ இருக்கணும். ஆனால் இந்த லக்ஸூரி உச்சத்துக்கு ஒன்று போகுது பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனையாகி மாறுகிறது. நெசசிட்டி வேற, லக்ஸூரி வேற. உனக்கு தேவைன்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு மனுஷனுக்கு முட்டியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. வந்த உடனே டாக்டர் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட ஷூ ஒன்று போடுங்கன்னு சொல்கிறார். அந்த ஷூவினுடைய விலை 10,000 ரூபாய். இப்போது வேறு வழி இல்லை, அந்த பிரச்சனைக்கு அந்த ஷூவை போட வேண்டியிருக்கு. 10,000 ரூபாய்க்கு அவர் ஷூ போடுறார். உடனே ஒரு சிலர் அவரே 10,000 ரூபாய்க்கு போடும்போது நான் ஏன் 10,000 ரூபாய்க்கு போடக்கூடாது, நான் 20,000 ரூபாய்க்கு போடுவேன். இஃப் யூ நீட், அதான் ரொம்ப முக்கியம். உனக்கு தேவை இருக்குமானால் எதை வேணாலும் செய்யலாம். ஊழியத்தின் தேவை இருக்குமானால் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது ஒரு தப்பும் இல்லை. ஆனால் சிலர் இப்படித்தான் இருக்கணும், அப்படியே நான் ஒரு கிராண்டாக ஆடிட்டோரியம் மாதிரி, நான் வந்து ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி இல்லை. தேவனை கூடி ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் டீசெண்டாக இருக்கணும். அந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு மைக்கு, ஒரு ஸ்பீக்கர் போதும். இல்லை உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஸ்பீக்கர் ஏன் சர்ச்சில் தான் இருக்கணும், ஏன்னா அது நான் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறேன். இல்லை, அங்கே தான் நீ மிஸ்டேக் பண்ணுறேன். தேவை என்னவோ அது ஓகே. லக்ஸுரி கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாசை உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது, உச்சத்துக்கு போகுது. இந்த பொருளாசை எங்கே வருது? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டேன் அதனால் கர்த்தர் எனக்கு திருப்பி தரார். கர்த்தர் தேவைக்கு தர்றது ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படி தராரு, அது கர்த்தர் கொடுக்கறதா முதல்ல, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டாமா? இப்போது ஒரு நாள் கஷ்டப்பட்டேன் அதனால் கர்த்தர் எனக்கு திருப்பி தராருன்னா, பவுலுக்கு எப்படி திருப்பி தந்திருக்கணும், பேதுருக்கு எப்படி திருப்பி தந்திருக்கணும்? இல்லை நம்ம அவங்கள விட அதிக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோமா? இல்லை அவங்க நம்மளை விட குறைவான ஊழியம் பண்ணிட்டாங்களா? நம்ம அவங்களோட அதிக ஊழியம் பண்ணிட்டோமா? அவர்களுக்கும் தேவை. இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணார், ஒரு பணக்கார வீட்டில் போய் சாப்பிட்றாரு, ஒரு சீமோன் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. அவன் வீட்டுக்கு போனோன்னா நல்லா விருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டு, இயேசுநாதர் நான் எளிமையாக சாப்பிடக்கூடியது, எனக்கு வந்து ஒரு அரை சப்பாத்தி கொடுங்க, எனக்கு வந்து மேலாம் வேண்டாம், இதெல்லாம் ஆடம்பர ஃபுட்டு இல்லை, அது இல்லை. எனக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஊழியத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், வர வழியில் ஒரு ஹோட்டல்ஸுமே இல்லை, சாப்பிடவும் இல்லை, மணி 2:30 மணி ஆயிடுச்சு.
அந்த வழியாக வரும்போது அங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது. அப்போ கூப்பிட்டுட்டு போனவங்க சொன்னாங்க, பிரதர் இங்கே சாப்பிட்ருவோமா, மணி 2:30 ஆகிப்போகுது, ரொம்ப பசின்னு. சாப்பிட்றலாம். போய் இறங்கி போனோம். அங்கே ஒரு சாப்பாடு வந்து 150 ரூபா சொன்னாங்க. என் கூட வந்த மனுஷன் சொன்னார், இல்லை நான் இங்கே சாப்பிட மாட்டேன், இன்னும் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டோம்னா அங்கே சாப்பாடு 100 ரூபா தான், இது ஆடம்பர ஹோட்டல். நான் சொல்கிறேன், இன்னும் 2 மணி நேரம் போகிறதுக்குள்ளே உங்கள் சரீரம் எப்படி பாதிக்கப்படுமோ, அல்சர் வருமோ, என்ன பிரச்சனை வருமோ, அது உங்கள் இஷ்டம். ஆனால் இது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். தேவை வரும்போது ஒரு 50 ரூபா அதிகம் கொடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேற விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டேங்கிறது தான் தப்பு. அதுதான் லக்ஸுரி. இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன், இன்றைக்கி இந்த பொருளாசை அதிகமாகிக்கொண்டே போகிறது. கர்த்தர் ஒன்று சொல்லி, அதுவும் அதோட பெரிய விஷயம், இதில் ஆவியானவர் எங்கே துக்கப்படுறார் தெரியுமா? கண்டிப்பாக ஆவியானவர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உணர்த்துதலை கொடுப்பார், ஏதாவது ஒரு வகையில் தெரியப்படுத்துவார். அந்த கழுதை செவுத்துல வச்சாது மோதும் பாருங்களேன், உங்களை போக விடாமல் தடுக்கிறதுக்கு. அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்க விடாமல் ஏதாவது செய்வார், அல்லது உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை எடுப்பார், அல்லது இது வேணாங்கிறது எப்படியாவது உணர்த்துவார். ஆனால் ஒரு சிலர் அதுக்கு செவி சாய்க்க மாட்டாங்க. செவி சாய்க்காமல் இந்த பிழையா மாதிரி மீறி செய்வாங்க. அதை எப்படியாவது வாங்கணும். அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? அதை கொஞ்சம் அதிக காசு கொடுத்தாவது வாங்கிடுவோம், பரவாயில்ல இருக்கட்டும், நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் முடிவு பண்ணால் கண்டிப்பாக செய்வேன். கர்த்தர் தடுத்தும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இதுதான் சவுல் செஞ்சது. கர்த்தர் சொல்றாரு, அமலேக்கியர் ஆடு மாடு வேணாப்பா. அதுக்கு அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு, ஆண்டவருக்காக பலி செலுத்துறதுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்லி தெரியுறோம், மினிஸ்ட்ரிக்காக தாங்க இதெல்லாம், மினிஸ்ட்ரிக்காக தான் இப்படி நாங்கள் பண்ணுறோம். இல்லை, மினிஸ்ட்ரிக்காக எளிமையாக செய்யுங்க, மினிஸ்ட்ரிக்காக தேவையோடு செய்யுங்க. அதில் ஒரு தப்பும் இல்லை. ஆடம்பரம் தேவன் விரும்பாத ஒன்று. கர்த்தர் அதை அருவருக்கிறார். அல்லது கர்த்தர் வேணான்னு சொல்கிற விஷயத்தை கீழ்ப்படிதல். ஒரு விஷயத்தை நல்ல கவனிங்க, கர்த்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் வேணான்னா வேணாம் தான், அது 5 ரூபாயானாலும் வேணாம் தான், 50,000 ரூபானாலும் வேணாம் தான். இது வேணான்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா வேணாம். 5 ரூபா தானே, இது ஏன் கர்த்தர் வேணாங்கிறாரு? வாங்கி வச்சுப்போம். இல்லை, கர்த்தர் சொல்கிறது வேணாம், அவ்வளோதான். அது 5 ரூபா 50 ரூபாங்கிற பிரச்சனை கிடையாது, கீழ்ப்படிதலா இல்லையாங்கிறது தான். பழம் சாப்பிடணுமா சாப்பிடலையாங்கிறது அந்த இடத்துல எது பிரமாணம்? கீழ்ப்படிதான் பிரமாணம். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், ஆகவே நீர் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்றாரு நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. இதோட நீ முடிஞ்ச அப்படின்ட்டாரு. இதுல கொடுமை என்ன தெரியுமா? அடுத்த 38 வருஷம் சவுல் ராஜாவாக இருக்கிறார். ஏன்னு சொன்னா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சவுல் ராஜாவாக இருந்த 2வது வருஷம், ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம்னு அந்த 13:1 இருக்கு. 13:1-2 வாசிக்கும் போது சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல சவுல் ராஜாவா இருந்திருக்கிறார். தாவீது இன்னும் ராஜாவாகல, கர்த்தர் புறக்கணித்து தள்ளின பிறகு. இதுதான் பிரச்சனையே. கர்த்தர் நிறைய பேரை ஊழியத்தை தள்ளிட்டார், ஆனா ராஜாவாகவே இருப்பாங்க. கர்த்தர் அதெல்லாம் தடுக்கவே மாட்டாரு. இப்போ யோசித்து கர்த்தர் தள்ளிட்டாரு. மறுநாள் காலையில சவுலுக்கு வந்து சாப்பாட்டு பிரச்சனை வந்துச்சா? மறுநாள் காலையில சவுலுக்கு குதிரை இல்லாம போச்சா? இனி ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு போர் சேவரெல்லாம் போயிட்டாங்களா? இல்ல, அடுத்த 30 வருஷம் ராஜா மாதிரியே தான் உட்கார்ந்தாரு, ஆனா ராஜா இல்ல. அபிஷேகம் போயிருச்சு, கர்த்தர் அபிஷேகத்தை எடுத்துட்டார். இப்போ பிரச்சனை, நீ சிங்காசனத்தில் ராஜா உட்கார்ந்து இருக்கிறதா கர்த்தருடைய அபிஷேகமான்னு கேட்டா கர்த்தருடைய அபிஷேகம் தான் முக்கியம். கர்த்தர் அபிஷேகம் இல்லாம நீ ராஜ்யபாரத்தில் உட்கார்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் புறக்கணித்து தள்ளின பிறகு நீ சீட்டில் உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய ஊழியம் அப்படிதான் நடக்குது. கர்த்தர் புறக்கணித்து தள்ளிட்டாரு. ஏன்? அவர்கள் அமலேக்கியருடைய ஆடு மாடுகளுக்கு பின்னால் போய்விட்டார்கள், உலகத்தினுடைய பொருளாசைக்கு பின்னாடி போயிட்டாங்க, உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னாடி போயாச்சு. போன பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, திருப்பியும் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள் எத்தனை லட்சமாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள், தப்பே கிடையாது, அது தேவையா வாங்கிக்கலாம். கர்த்தர் அனுமதிக்காத காரியம் எத்தனை சின்னதா இருந்தாலும் தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். இதுல நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையாங்கிறதான் கேள்வியே. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? அந்த பொருள் மேல உள்ள ஆசை, சின்ன வயசுல இருந்து எனக்கு அது மேல ஒரு ஆசை இருந்துச்சு, அதை எப்படியாவது வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதை நம்ம செய்வோம். இது என்னங்க சின்ன விஷயம் தானே, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு தேவ மனுஷன் இருந்தார், அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டால், அவர் சிடி போட்டு பாட்டு பாடணும்னு அவருக்கு ஆசை. சிடி போட்டு பாட்டு போட்டு வெளியிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசில் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, கர்த்தர் அவரை போட வேணான்னு சொல்லிட்டார். அப்புறம் அவருக்கு காசு வந்துச்சு, நல்ல சிடி போடக்கூடிய வசதி வாய்ப்புக்கு அவர் வந்தார்.
வந்தபோது ஒரு முறை சீடி போடுறதுக்கான ஆயத்த பணிகள் செஞ்சார். செய்யும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சீடி போட வேணாம் தானே சொன்னேன். காசு இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது, உன்னை சீடி போட வேணான்றது தான் நான் சொன்னது. அந்த தேவ மனுஷன் அவர் நினச்சா ஒரு 10 சீடி போடலாம். ஆனால் இன்னைய வரைக்கும் அவர் சீடி போடவே இல்லை. அவர் சொல்லுவார், கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அவ்வளோதான், வேணாம் விட்டுருங்க. கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டாரு. எங்கிட்ட காசு இருக்குன்றதுனாலையோ, செய்ய முடியும்ங்கிறதுனாலையோ, அல்லது என்னால் வாங்கக்கூடிய விலையில் அது அஃபோர்டாக இருக்குன்றதுனாலையோ, அது ரொம்ப சீப்புங்க, அதெல்லாம் வாங்க முடியும், நான் நினச்சேன் அந்த மாதிரி 10 வாங்குவேன்றதுனாலே பிரச்சனை அங்கே இல்லை. கர்த்தருக்கு சித்தமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. ஆடு மாடு நினச்சிருந்தா அதை விட லட்சக்கணக்கில் ஆடு மாடை கொடுமையானவைகளை சவுல் வாங்கி கர்த்தருக்கு பலியிட முடியும். அதை அமலேக்கே இருந்தால் வெட்டினியா இல்லையா, அதுதான் கேள்வி. கீழ்ப்படிதலா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக். அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மனஸ்தாபப்பட்டார். சவுலை ராஜாவாக்குனதுக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நான் அவனுக்கு இவ்வளோ மேன்மையை கொடுத்துருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள பொருளாசை, உலகத்தில் உள்ளதான லக்ஸூரியஸ் காரியங்கள், பெரிய காரியங்களை ஆசைப்பட்டுக்கிட்டு என் வார்த்தையை அவன் புறக்கணித்து தள்ளிவிட்டான். என் வார்த்தையை புறக்கணித்தவனை நான் தள்ளி விடுகிறேன். நீ ராஜாவா இருப்ப, ஆனால் உனக்கு ஆல்டர்னேட்டை உருவாக்கி மேலே வந்து உட்கார்ற வரைக்கும் நீ ராஜாவாக தான் இருப்ப. தாவீது வந்து ராஜாவை உட்கார்ற வரைக்கும் உனக்கு கர்த்தர் ராஜாவாக தான் உட்கார வச்சிருப்பாரு. ஆனால் நீ கர்த்தருடைய பார்வையில் ராஜா அல்ல. உன் ஊழியம் கர்த்தருடைய பார்வையில் விருப்பமானதல்ல. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்ல முடியாது. நீ கர்த்தரால் புறக்கணித்து தள்ளப்பட்டவனாய் மாறி விடுவாய். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை மட்டும் செய்யணும் ஆண்டவரே, 100%. எனக்கு பலன் இருக்குன்றதுனால நான் எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு பலன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்வேன் ஆண்டவரே. அதை தாண்டி நான் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டேன். என் பலன் அதனால் குன்றி போனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத மட்டும் செய்வேன். அப்படி ஒரு தீர்மானம் விடுங்க. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்ய அவர் மனஸ்தாபப்பட்டார். வசனம் சொல்லுது, சவுலை ராஜாவாக்கினது நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். உன் மேலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணார்னா அந்த அபிஷேகத்தை பறித்து கர்த்தர் சந்தோஷப்படணும். நல்ல வேலை இவனை ஊழியக்காரனாக்குனேன், அவன் என்னை சந்தோஷப்படுத்துறான்னு கர்த்தர் சொல்லணும். இவனை நம்பி ஒரு சபையை கொடுத்த, எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்லணும். அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே வரணும். அப்படி வராமல் உன் நிமித்தம் துக்கம் வந்தா கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். கடைசியாக கர்த்தர் எங்கே இன்னொரு காரியத்திலும் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை உண்டாக்குனதுக்கே மனஸ்தாபப்பட்டார். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுக்கு துக்கப்பட்டார். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணதுக்கு துக்கப்பட்டார். இப்போ மனுஷன் ஒருத்தன் வந்ததுக்கே துக்கப்பட்டாராம் கர்த்தர். ஏன் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னா 3வது வசனத்தில் அதுக்கு பதில் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. இப்பவும் ஆவிக்குள்ள தான் பிரச்சனை. அதனால நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு. பரிசுத்தாவியானவர் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார் பாருங்களேன். என் ஆவி அவனோடு கூட போராடுவது இல்லை, மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அவன் என்ன பண்ணா இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது வசனம் தெளிவாக சொல்லுது, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இதைத்தான் மத்தியில் வாசிக்கிறோம். புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அவங்க தப்பு பண்ணாங்க. பெண் கொண்டு பெண் எடுக்கிறது தப்பல்ல. எப்படி பெண் கொண்டு பெண் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டாங்க. இங்க தேவகுமாரர்னா விசுவாசி, தேவனை தேடுகிறவர்கள். நாம ஆவியை பெற்றதுனால ஆவிக்குரியவர்கள் சொல்றோம், விசுவாசிக்கிறதுனால விசுவாசின்னு சொல்றோம். அங்க சேத்தினுடைய வம்சத்தால் தேவனை தொழுது கொண்டார்கள், அதனால அவங்க தேவகுமாரர். சிலர் இந்த தூதர்கள்னு சொல்லுவாங்க. தூதர்களுக்கு குமாரத்தைகளோடு கூட மனுஷர்களோடு சேரக்கூடிய சரீரம் கிடையாது, அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அது ஒரு தப்பான விளக்கம். ஆனால் வசனத்தின்படி யாருன்னா தேவகுமாரர்னா தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள், தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள். அப்போ அந்த தேவகுமாரர் விசுவாசிகள், மனுஷகுமாரத்திகள் அவிசுவாசிகளை பார்த்து சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. நிறைய பேர் இங்கே என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த திருமண காரியமாகவே இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற திருமண காரியங்கள் இருக்கட்டும், இதை பற்றி அதிகம் நம்ம பேச வேண்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு டிவோர்ஸ் அதிகமாக போயிட்டுருக்குது. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சபைகளுக்குள்ளே அது போயிட்டு இருக்குது. சபைகளுக்குள்ளே போராட்டம், பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாக. எங்களுக்கு வரக்கூடிய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 1 ஃபோன் 2 ஃபோன் குடும்ப பிரச்சனை ஃபோனாக தான் இருக்குது, அதிகமாக வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது வந்து ஆரம்பத்திலேருந்தே இதுக்கு பிரச்சனை இருக்குது. அங்கே தான் நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். நிறைய பேர் எங்கே வராங்க, நாங்கள் என் கல்யாண வாழ்க்கை ஏன் இப்படி ஆகிப்போச்சு,
நான் எங்கள் கணவருக்கு உண்மையாக தான் இருக்கேன், நான் என் மனைவிக்கு உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் எங்களுக்குள்ள சண்டை போராட்டம் இல்லை. இந்த பிரச்சனை இங்கே ஆரம்பிக்கலைங்க. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன். திருமணம் செய்யும் போதே நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய கிரைட்டீரியா எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிச்சுன்னு பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கிரைட்டீரியாவை எதை பேஸ் பண்ணி பார்க்குறாங்க? படிப்பை பேஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவர் பிஇ முடிச்சிருக்கிறாரு, அந்த பொண்ணு பிஇயாவது இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒத்து போகும். சிலர் உருவ அமைப்பை வைத்து, பையன் கலராக இருக்காரு, பொண்ணு கலராக இருக்கணும், பையன் உயரமாக இருக்காரு, பொண்ணும் உயரமாக இருக்கணும், இப்படி எல்லா அமைப்பும் பார்த்து சிலர் அந்தஸ்து வச்சுருக்கிறாங்க. இவர் இந்த மாதிரி அந்தஸ்தில் இருக்காரு, அவங்க இந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. இது இன்னும் சிலர் கொஞ்சம் துணிகரமாக இந்த டௌரியெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்குற குடும்பமாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எங்கே வராங்க? கர்த்தர்கிட்ட வராங்க. நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்ட்டு. அப்புறம் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் இப்படி ஒன்று பார்த்துருக்கோம், நீங்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்கள், எங்களுக்கு எல்லாமே ஓகே, நீங்கள் ஓகே சொன்னால் ஓகே. இப்போ அவர் என்ன ஓகே இல்லை நான் சொல்ல போகிறாரு. இப்போ என்ன பிரச்சனை இங்கே? இவங்க எல்லாம் பார்த்தாங்களே பொண்ணுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, பையனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்தாங்களா? உடனே அடுத்த வார்த்தை, ஆமாங்க பெந்தகோஸ்தே சபை தான், ஆவிக்குரிய சபை தான், அவங்க நல்ல ஆவிக்குரிய சபையை சார்ந்த பொண்ணு தான், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், அபிஷேகம் பெற்றிருக்கு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா பையனும் எல்லா பொண்ணுக்கும் ஏற்றவர்கள் அல்ல. அங்கே தான் மிஸ்டேக் நடக்குது. ஒரு ஆதாமுடைய விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய ஆவிக்குரிய பொண்ணு இருக்கும், அதில் இவனுக்கு ஏற்றது எதுன்னு பார்க்கணும். நிறைய ஆவிக்குரிய பையன் இருப்பான், அதில் கர்த்தர் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண விழா எலும்பு எது, அந்த பையன் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு ஆவிக்குரியவங்களா இருந்தாலே ஓகே தான். ஆவிக்குரியவர்கள் திருமணம் பண்ணி எத்தனை குடும்ப பிரச்சனையில் இருக்கு? ஆவிக்குரியவர்கள் திருமணம் பண்ணி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு கல்யாணம் பண்ணி எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருச்சு? அப்போ இவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள தேவசித்தம் இல்லாமல் பண்ணாங்களா? அப்போ இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதெல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லையா? அப்போ இவங்க திருமணம் பண்ண இடம் பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? ஏன் பிரிஞ்சாங்க? அங்கதான் விஷயமே இருக்கு. கர்த்தர் இணைத்ததை வேற யாரும் பிரிக்கவே முடியாது, பிரிக்காதிருப்பான் ஆக. அப்ப எங்க இது வருது? எல்லா ஆவிக்குரிய பையனும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணுக்கும் செட் ஆகாது. கர்த்தர் நியமிச்ச அங்கதான் இங்க இருக்க விஷயமே இருக்கு. கர்த்தர் சொல்லி இது செய்யணும். நீ உயரத்தை பார்த்துட்டு, நீ அழகை பார்த்துட்டு, சம்பாத்தியத்தை பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்புறம் ஆமா ஆவிக்குரிய சபை தான், ஸ்பிரிச்சுவல் சபை தான், நல்ல ஒரு சபையில 10 வருஷமா இருக்கிற பையன் தான், பாஸ்டர்கிட்ட நல்ல ஊழியம் பண்ற பையன் தான், அப்புறம் ஏன் பிரிவினை வருது? இங்க இவங்க ஆவியில இருந்தாலும் இந்த ரெண்டும் கர்த்தர் சொன்னதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் நடக்கும், போராட்டம் வருது. இன்னைக்கு நிறைய வீட்டில் அதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கூட அக்செப்டபிள் ஒரு பக்கம், அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஆனால் ஆவிக்குரியதான். ஆனால் ஒரு சிலர் துணிகரமாக மாம்சத்தின்படி இருக்கிற தேவனை அறியாத, நான் இந்த இடத்துல எங்கே வரேன்? சமீபத்தில் என்ன ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு. கலப்பு திருமணம்னா என்ன? முதல்ல ஒரு மனுஷனுக்கும் ஒரு மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணாதான் கலப்பு திருமணம். ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பண்ணால் அது கலப்பு திருமணம் கிடையாது. அப்போ அவங்க கலப்புன்னு எதை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேஸ்ட்டை கேட்குறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு நோ கேஸ்ட். அதுக்கு முன்னாடியுமே கிடையாது. அவங்க பார்க்குறாங்க, அது மனம் திரும்பாத காரணத்தினால பார்க்குறாங்க. எப்போ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டீங்களோ, ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எல்லாமே ஒரே சபைக்குள்ளே இருக்கிறோம், தேவனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். இங்கே ஒரு சரீரத்துக்குள்ளே ஒவ்வொரு கை ஒரு ஜாதியாகவும் கால் ஒரு ஜாதியாகவும் இருக்காது. அப்படி நீ இருக்கிறன்னா நீ ஒரு சரீரமாக இருக்க முடியாது, நீ இன்னொரு சரீரம்னு அர்த்தம். அப்போ நீ கர்த்தரோட சபைக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். சரி, இருக்கட்டும். அப்போது இன்னைக்கு சபைக்குள்ளே வரோம். இங்கே வந்த பிறகு நீங்கள் புறஜாதியார், நான் சொல்லக்கூடியது தேவனை அறியாதவர்களை கொண்டு சபையில் திருமணம் பண்ண வைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க தெரியுமா? கேட்குறாங்க பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் ஏதோ ஒரு காரணம், அது அவங்க தவறாக விரும்பிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு எப்படியாவது திருமணம் பண்ணி வைங்க. இப்போ இந்த பொண்ணும் என்ன சொல்லுது, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, அவர் கிறிஸ்டின் ஆகிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது ஒரு அபத்தமான ஒரு பதில். எதுக்கு ஒத்துக்கணும்? ஒருத்தன் உனக்காக கிறிஸ்தவன் ஆகிறான், உன் பொண்ணுக்காக மாறுறானா, எவ்வளோ சீப்பு பாருங்களேன். ஒருத்தன் தேவனுக்காக தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், மனுஷனுக்காக தன்னை மாத்திரவனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு உன் பொண்ணுக்காக மாத்திரவன்
நாளைக்கு வேற எதுக்காகவோ இதை மாத்திட்டு பின்னாடி போக மாட்டான்றது என்ன நிச்சயம்? இன்னைக்கு உன் பொண்ணை விரும்பிட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வரவன் நாளைக்கு அப்பா அம்மா ஒத்துக்கலன்ட்டு அவங்களுக்காக கிறிஸ்தவத்தை விட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு நிறைய பெற்றோரும் அந்த தப்பை செய்யறாங்க, நிறைய பிள்ளைகளும் அந்த தப்பை செய்யுது. யார் எங்க ஆவி போராடுது மாம்சத்தோட? இந்த மாதிரி ஆட்களோட தான் போராடுது. இவங்க வந்து உடனே அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம், காலையில ஞானஸ்தானம், சாயங்காலம் கல்யாணம், முந்தின நாள் ஞானஸ்தானம், சாயங்காலம் கல்யாணம். இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, ஆவி மனுஷனோடு கூட போராடுகிறது. இன்னைக்கு அதான் சபைக்குள்ள தேவனை துக்கப்பட ஆண்டவர் சொல்ற, மனஸ்தாபப்படுகிறேன். இப்படிப்பட்டவனெல்லாம் நான் சபைக்குள்ள கொண்டு வந்தேனேன்னு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். எதுக்கு? இந்த மாதிரி ஆளெல்லாம் நான் ரட்சித்தேனே. மனுஷனை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்கள், இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் விசாரிக்கிறதே கிடையாது. அவன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டதா, பையன் ரட்சிக்கப்பட்டானா, எந்த சபை, எத்தனை வருஷமா போய்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ ஆவிக்குரிய அனுபவம் இருக்கு, கர்த்தருக்குள்ள எவ்வளோ ஸ்திரப்பட்டிருக்காங்க, ஊழிய அனுபவம் இருக்கா, எதுவும் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் இன்னைக்கு வந்துட்டார்ல, பேரை மாத்திட்டார்ல, ஞானஸ்தானம் நேற்று எடுத்துட்டார், ஓகே ரைட், செஞ்சு வச்சிடலாம். அப்படிப்பட்ட குடும்பங்களில் 99 குடும்பங்களில் பிரச்சனை தான், 99 குடும்பங்களில் பிரிவினை தான். 1-2 ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் சொல்றார், மனஸ்தாபப்படுகிறேன். அப்படிப்பட்டவங்க சபைக்குள்ள வச்சு கல்யாணமும் பண்றீங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க சபையில தூக்கியும் பேசுறீங்க. நாளைக்கு இவன் பண்ற தப்ப இன்னொருத்த பண்ணும்போது நீங்க எப்படி கேட்பீங்க? சபையில அவனுக்கு பண்ணி வச்சிங்களே. ஏன் அதை விட கொடுமை, ஊழியக்காரன் வீடுகளில் இது நடக்குது, ஊழியக்காரன் குடும்பங்கள் இது நடக்குது, இந்த அபத்தம் நடக்குது. எப்படி உன் சபையில் நாளைக்கு தைரியமா நீ பிரசங்கம் பண்ணுவ? நாளைக்கு விசுவாசிகள்ல 10 பேர் இதே மாதிரி வந்து நின்னா எப்படி முடியாதுன்னு உன்னால சொல்ல முடியும்? அப்படி பண்ணி வச்சா உன் சபை கொள்ளையர்கள் கூடாரமா இல்ல இருக்கும். இன்னைக்கு அதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆவியும் அப்புறம் என்ன இருக்கு சபைக்குள்ள? பரிசுத்த ஆவியானவர் இங்க இருந்து வராருன்னு வச்சுப்போமே, கீழ இருந்து மாம்சம் போராடிட்டு இருக்கு. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறவன் எல்லாம் பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க. அவன் மாம்சம் உட்கார்ந்துருப்பான், இங்க ஆவி ரெண்டும் போராடும். அதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி மாம்சத்தோடு கூட போராடுவதில்லை. இப்படிப்பட்ட சபையை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இப்படிப்பட்டவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய ஆவி எப்பவும் ஆவியோட தான் இருக்கும். மாம்சம் அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கேட்டு செய்யணும், ஒரே ஆவியோடு கூட செயல்படணும். இந்த மாதிரி மாம்சமான ஆட்களை சபைக்குள்ள கொண்டாந்ததுனால விளைவுதான் சபை சுக்குநூறாக போகிறது, சபையினுடைய குவாலிட்டி கெட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த சபையில் ஆவியனுடைய அசைவாடுதல் இருக்காது. பாருங்களேன், ஏன் இருக்காதுன்னு கேட்டால், உட்காந்துருக்கிறதெல்லாம் மாம்ச இச்சையின்படி சேர்ந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கு. மேலேருந்து ஆவியில் பேசுகிறோம், எப்படி அது செட் ஆகும்? அதுக்கான போராட்டம் இருக்க தான் செய்யும் குடும்பங்களில். அப்புறம் பாருங்க, பாஸ்டர் வாரம் ஃபுல்லாக பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருப்பார். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர். இவர் வந்து மாம்சத்தோடு கூட போராட மாட்டார். அவர் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மாம்சத்தை ஆவியாய் மாற்றி அவர் உன்னை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு வந்தார். நீங்கள் மேலே மேலே அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி காரியங்களால் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. துக்கப்படுத்த எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியங்களை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். அவனுடைய தேவனுடைய ஆலயமாகி அவன் சரீரத்தை விட்டு அவர் தூரம் போவார், அவர் பின்னாடி போயிடுவார். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது கதறான், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும், என்னை விட்டு எடுத்துடாதீங்கன்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் சபை போயிட்டு இருக்குது. அதை குறித்து ஏசாயா புஸ்தகம் 63:10 சொல்லுது, அவர்களோ கலங்கம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள்னு இருக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி கேட்டதும், இஸ்ரவேல் ஜனங்க பசின்னு சொல்லி கலகம் பண்ணினதையும், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசினதையும் வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான, அன்னைக்கே அங்கே ஆவியானவர் இருந்திருக்கிறார் பாருங்க, அவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆவியானவர். நீ கலகம் பண்ணும் போது, சண்டை போடும்போது, நீ ஊழியக்காரனோடு கூட போராடும் போது, ஊழியக்காரனுக்கு விரோதமாக தூஷணமாய் பேசும்போது, ஒவ்வொரு காரியத்திலும் நீ செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுகிறார். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அதனுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? முழு பூமியையுமே கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். தண்ணியில கடைசியா மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணி போட்டார். சவுல் துக்கப்படுத்த நிமித்தம் ராஜ்ய பாரத்தை தள்ளினார், ஆனால் ஜனங்கள் துக்கப்படுத்த நிமித்தம் மொத்தமாக அழிச்சு போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க,
20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டார். எல்லாம் வனாந்தரத்தில் சாவான். 20 வயசுக்கு கீழே இருக்கிறவன் தான் 40 வருஷம் கழிச்சு அங்கே போவாங்க. இதுக்கு நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த ஒரு காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அதற்கு பிறகு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அதான் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவரை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுங்க. தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. கெட்ட வார்த்தையே பேசவே பேசாதீங்க. தேவையில்லாமல் பேசுறது எல்லாமே கெட்ட வார்த்தை தான். உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான சில காரியங்களை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களோட வீட்டில் உட்காந்துருக்கீங்களா, சாதாரணமாக பேசுகிறது நம்ம பேசலாம். ஸ்கூலை பற்றி, சாப்பாடை பற்றி, எஜுகேஷன் பற்றி பேசலாம். மற்ற நேரங்களில் பைபிளை பற்றி சில காரியங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ராஜாவாக. விசுவாசியாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதை ஒரு நாளும் व्यसனப்படுற அளவுக்கு கொண்டு போகக்கூடாது. சவுலை ராஜாவாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் அப்படி ஆகக்கூடாது. கர்த்தர் நம்ம நினச்சி சந்தோஷப்படணும். நம்ம கொடுத்த ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். உங்களுக்கு கொடுத்த சபையின் நிமித்தம், என்னை நம்பி கொடுத்த பொறுப்புகளின் நிமித்தம், எனக்கு கொடுத்த குடும்பத்தின் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். இவனை நான் அபிஷேகம் பண்ணேன், இந்த அபிஷேகம் பண்ணது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் நினச்சதை அவன் செஞ்சுருக்கிறான்னு கர்த்தர் சந்தோஷப்படணும். கடைசியாக ஒரு நாளும் மாம்சத்தோடு போய் கலக்கக்கூடாது. அது சிந்தனையிலையாக இருந்தாலும் சரி, செயல்லையாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே நாம் வேற, உலகம் வேற. உலகத்தோடு கூட கலந்தீங்கன்னா, மாம்சத்தோடு கலந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் அழித்து போடுவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ள விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறீங்கப்பா. நீர் போய் எங்களுக்கு தேற்றவாளை அனுப்பி வச்சிங்க. எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே, நாங்கள் பல முறை உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறோம்ப்பா. சிந்தனையினாலோ, பேச்சினாலோ, செய்கையினாலோ பல முறை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, இனி ஒரு நாளும், ஒரு காலம், ஒரு நிமிஷம் கூட உம்மை துக்கப்படுத்தாமல் உம்மை சந்தோஷமாக உம்மோடு கூட இருக்க எங்களை அபிஷேக பண்ணின நிமித்தம் நீர் சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் உம்மை நாங்கள் பின்பற்ற, ஆண்டவருடைய உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் மேலே இறங்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக பரலோகம் சாட்சி கொடுத்துச்சு. அதை அவர் முடிக்கும் போது பரலோகம் மீண்டும் சாட்சி கொடுத்தது. ஆரம்பிக்கும் போது சாட்சி கொடுத்த பரலோகம் முடிக்கும் போது சாட்சி கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே வரும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்பொழுது நாங்கள் முடிக்கிற காலம் வந்திருக்க ஆண்டவரே, இப்போ எங்கள் முடிவும் சந்தோஷமாக இருக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் நிமித்தம் நீர் துக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் நீர் மனஸ்தாபப்படக்கூடாது ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் நீர் சந்தோஷப்படணும்ப்பா. நீர் அப்படி செய்ய வேணுமாய், நாங்கள் அப்படி வாழ வேண்டுமாய் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.